Dear teachers, welcome to JS in English Learning. We are with Unit 7 of the revised PGTRB syllabus, and we are with Jane Harrison's Stolen. இந்த ஒரு play வந்து it's a indigenous play, it's a aboriginal play, and Jane Harrison speaks about the problem of the stolen generation. Okay, there was a government policy, and the government policy படி and the indigenous people who were very particular about their identity, about their originality, they did not mingle with the settlers. அதனால இந்த அபாரிஜினல் ட்ரைப்ல இருந்து ஒரு சில குழந்தைகளை forcibly they were lifted and they were put into adoption centers, and the adoption centerல இருந்து they were given away to the settler community. வேரியஸ் பீப்புள் கேம் ஃப்ரம் யூரோப். அப்ப அந்த குரூப்புக்கு உங்களை அடாப்ட் பண்ணி கொடுத்தாங்க. இது ஒரு நல்ல பாலிசியா தெரிஞ்சாலும் when you are uprooted from your family, you get lot of psychological problem, அப்புறம் இமோஷனல் ப்ராப்ளம். அந்த குழந்தைகள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம், அப்புறம் பிசிக்கல் ப்ராப்ளம், சோசியலாஜிக்கல் ப்ராப்ளம் தான் நமக்கு பிளேவாவே கொடுத்துருக்காங்க ஒரு 5 கேரக்டர்ஸ் உடைய லைஃப் மூலியமாக. அதுல நமக்கு வந்து ஒரு கேரக்டர் வந்து ஆன். இப்ப ஆன் அப்படின்னு சொல்லும் பொழுது வாட் டைப் ஆஃப் கேரக்டர் இஸ் ஆன் அப்படின்னு நம்ம அப்படியே கொஞ்சம் ரீகால் பண்ணி பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம அப்படியே ரொம்ப நாள் இந்த லெசன்ல இருக்கோம். ஆன் இஸ் ஒன் ஆஃப் த அபாரிஜினல் சில்ட்ரன் அமாங் த 5. ஷி இஸ் ஒன். 5 குழந்தைகள்ல ரொம்ப முக்கியமான கேரக்டர். இந்த கேரக்டர் வந்து ஷி வாஸ் லிஃப்டட் ஃப்ரம் த பேரண்ட்ஸ் அண்ட் ஷி வாஸ் புட் இன் அடாப்ஷன் சென்டர். இந்த அடாப்ஷன் சென்டர்ல இருந்து ஒயிட் பேரண்ட்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா they adopted Anne, and she was assimilated into the foreign culture. ஏன் அப்படி என்னன்னா இந்த வீட்டை கம்ப்ளீட்டா மறந்துட்டா, அபாரிஜினல் ரூட்ஸை கம்ப்ளீட்டா மறந்துட்டு தன்னுடைய பேரண்ட்ஸ் யாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறா. ஒரு ஒயிட் பேரண்ட்ஸ் தான் தன்னுடைய உண்மையான பேரண்ட்ஸ்ன்னு நம்புற அளவுக்கு ஒரு நல்ல கம்ஃபர்டபுள் அட்மாஸ்பியர்ல இருக்கிறா. ஆனா நம்ம ஸ்டோரி பிகின் பண்ணும்போது she has come back to this adoption center. அங்க வந்திருக்கும் போது ஒரு வீக்கெண்ட் விசிட் மாதிரி வந்திருக்கிறான். அப்படி வரும் பொழுது அந்த ஒயிட் பேரண்ட்ஸ் வந்து ஒரு உண்மையை சொல்ல போறாங்க. என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, அண்ட் டோன்ட் திங்க் தட் யூ ஆர் அவர் சைல்ட். அதை இவ லைட்டா ஃபீல் பண்றா. என்ன அப்படின்னா, நல்லா பார்த்துக்கிட்டாலுமே அவங்களால நான் ஈஸியா அந்த அடாப்டட் பேரண்ட்ஸோட கனெக்ட் ஆக முடியல. அவங்களுக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு. அந்த டவுட்டை கன்ஃபார்ம் பண்ற மாதிரி இவங்க ஒரு பெரிய குண்டை தூக்கி போட போறாங்க. என்ன அப்படின்னா, நாங்க உங்க பிள்ளை இல்ல, நாங்க உங்க ஒரிஜினல் பேரண்ட்ஸ் இல்ல. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ஆனுடைய ஒரிஜினல் பேரண்ட்ஸ் அங்க வந்து நீ எங்களுடைய பிள்ளைன்னு கிளைம் பண்ணும்போது ஒரு பெரிய ஐடென்டிட்டி கிரைசிஸ் ஆனுக்கு உருவாக போகுது. இஸ் த இன்ஃபர்மேஷன் கிளியர் டீச்சர்ஸ்? ஓகே, இப்ப ஆன் அதுதான் நமக்கு மெயின் கேரக்டர். இஸ் ஐடியா கிளியர்? ஆன் இஸ் நவ் அடாப்டட் அண்ட் ஷீ இஸ் இன் அ ஃபாரின் கல்ச்சர். But originally she is from the aboriginal clan, aboriginal community ஓட இருக்கிறா. இப்ப ஆன் வந்தா she was not aware that she was aboriginal, but the moment she comes to know that she is aboriginal, அவளுக்கு ஒரு சின்னதா ஒரு சென்ஸ் ஆஃப் ஷேம். ஐயோ, நம்ம போய் இந்த கம்யூனிட்டில பிறந்துட்டோம். புரியுதா டீச்சர்ஸ்? வாட் இஸ் த ப்ராப்ளம்? இந்த கம்யூனிட்டி அது ரொம்ப கேவலமான ஒரு கீழ்த்தரமான ஒரு கம்யூனிட்டி ஆச்சு. எல்லாரும் ரொம்ப கீழே பாக்குற ஒரு கம்யூனிட்டி ஆச்சு. இந்த கம்யூனிட்டியில நம்ம பிறந்துட்டோம் அப்படின்னு ஐடியா ஆஃப் ஷேம் இஸ் அரவுண்ட் தட் அபாரிஜினல் ஐடென்டிட்டி. போயும் இந்த கம்யூனிட்டியில நம்ம பிறந்தோம் அப்படி. ஏன்னா அந்த மாதிரி அந்த கம்யூனிட்டிய ரொம்ப கேவலமா பார்த்துட்டு இருந்த ஒரு சூழ்நிலையில இவ வந்து she was there in higher plane. ஹையர் பிளேன்ல தன்னோட ஐடென்டிட்டியே தெரியாம வளர்ந்தா. இப்ப அந்த ஐடென்டிட்டி தெரிய வரும்போது she is filled with sense of shame. ஓகே, அப்ப அந்த அடாப்டிவ் மதர் அண்ட் அடாப்டிவ் ஃபாதர் 2 பேருமே என்ன சொல்ல போறாங்கன்னா அந்த சீக்ரெட்டை ஆன் கிட்ட உடைக்கிறாங்க. அதுதான் இந்த சீன். Are you there with me, teachers? Did you get that? What time of the day? நமக்கு ஸ்டேஜ், இது ஒரு ஸ்டேஜ் பிளே அப்படின்றதுனால what time of the play day this scene happens னு கேட்கலாம். So we come to know it is day time. ஏன்னா நைட் டைம் அப்படின்னா it is a symbol. என்ன அப்படின்னா all the secrets remain intact. ஆனா
உங்களுக்கு டே லைட் அப்படின்னு வரும்பொழுது எவ்ரிதிங் கேன் பி கிளியர்லி சீன். அதனால பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேட் செட்டிங்கே இட் இஸ் செட் இன் டே லைட். உண்மை வெளிப்படக்கூடிய ஒரு அந்த சிம்பிளாக அந்த டைமை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் now நம்ம பிளேஸ் ஆஃப் த ஸ்டேஜ் என்னன்னு சொல்லியிருக்கோம் ஏற்கனவே. வாட் இஸ் நார்மல் ஸ்டேஜ் செட்டிங்? ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். It is again Anne's bed in the dormitory. It is like ஒரு அப்படியே வந்து சீன் எப்படி ஷிஃப்ட் ஆகுதுன்னா அப்படியே ஒரு பர்சனல் ஸ்பேஸா மாறுது. இவ இப்ப டார்மிட்டரியில இருக்கிறா, அப்படியே சீன் வந்து என்ன மாறுது, டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் பார்ட் ஆஃப் திஸ் டிராமா. அப்படியே அந்த இருக்கிற சீன் அப்படியே தன்னுடைய டொமஸ்டிக் ஸ்பேஸா மாறுது, தன்னுடைய அடாப்டிவ் பேரண்ட்ஸ் உடைய வீடாக மாறுது. அங்க பாத்தீங்கன்னா ஆன் என்ன பண்ணிட்டு இருக்கா, ஷீ இஸ் டூயிங் ஹர் ரெகுலர் ருட்டீன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா டூயிங் ஹர் பிரைவேட் ஆக்ட்ஸ், சின்ன சின்ன வேலைகள் பண்ணிட்டு இருக்கிறா. அந்த நேரத்துல we come to know that the parents come and they reveal certain things to her. Are you there, teachers? என்னென்ன விஷயம் சொல்றா பாருங்க. இட் இஸ் தேர் வெரி கிளியர். என்னன்னா the adoptive parents they stand near her bed and they are very anxious to disclose a few things. ரொம்ப அஜிடேட்டடா இருக்காங்க. அப்போ அவங்க என்ன பண்ண போறாங்கன்னா ஆன் கிட்ட ஒரு சில விஷயங்களை ஞாபகப்படுத்த போறாங்க. என்ன அப்படின்னா, நீ இங்க வந்து ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கிற, பட் ஒரு விஷயத்தை நாங்க ஞாபகப்படுத்தணும். என்ன? that you are a adopted child. This was a very great shock. அடுத்த பெரிய ஷாக் என்ன அப்படின்னா, your mother is aboriginal. Okay, we are foreigners, we settled in this land, you are not our child. அதுவே ஒரு பெரிய ஷாக் ஆனுக்கு. அதை விட பெரிய ஷாக் என்ன அப்படின்னா, your mother is a aboriginal. Okay, and that the mother is still alive and mother wants to see you. Is the information clear, teachers? புரியுதா டீச்சர்ஸ்? Yes, Are sir. you there with me? அப்போ அவ சொன்ன உடனே அவளுக்கு ரொம்ப பெரிய ஷாக்கா இருக்கு. அப்ப both adoptive father and adoptive mother they have hidden this truth for a long time. இப்போ they are revealing and Anne is a bit angry with them. Okay, and Anne is angry with them. ஓகே, இப்போ அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, அவங்களுடைய மைண்ட் செட்டை புரிஞ்சுக்கிட்டு அவளை தனியா விட்டுட்டு போறாங்க. And Anne is very much terrified by this revelation. அதனால she is in a state of emotional turmoil. இதுவரைக்கும் அவன் வந்து அவங்கள ரொம்ப நம்பி இருந்தாங்க, அடாப்டிவ் ஃபாதர் அடாப்டிவ் மதரை, தன்னுடைய சொந்த ஃபாதர் மதர். ஆனா இவ்வளவு காலம் அவ ஒரு சீக்கிரட்டை தன்னிடம் மறைச்சிருக்கா அப்படிங்கிறதுனால she feels that they have betrayed her. She felt that she had trusted them and the trust is broken அப்படிங்கிற ஒரு ஃபீல். அப்போ இந்த சீன்ல நமக்கு முக்கியமான இருக்கக்கூடிய தீமேட்டிக் ஆஸ்பெக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, and I felt belonging to the adoptive father and mother. அதுதான் என்னுடைய குடும்பம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது, அதுதான் என்னோட ஐடென்டிட்டி, என் ஃபேமிலி தான் என் ஐடென்டிட்டி, என் கம்யூனிட்டி தான் என் ஐடென்டிட்டி இருந்தது. பட் நவ் இன் தி சீன் that identity and that belongingness is shattered. Okay, the second thing is she belongs to an aboriginal community. அந்த அபாரிஜினல் கம்யூனிட்டியை சேர்ந்தவதான் ஆன் அப்படிங்கிற விஷயத்த இவருடைய அடாப்டிவ் பேரண்ட்ஸ் அவர்கிட்ட சொல்லல. ஏன் சொல்லல அப்படின்னா, அவங்களுக்கு அந்த அடாப்டிவ் கம்யூனிட்டி மேல ஒரு பெரிய அபிப்பிராயம் இல்லை. அதனால அந்த அடாப்டிவ் கம்யூனிட்டி, அந்த ஒரு அபாரிஜினல் கம்யூனிட்டியில இருந்து தான் ஒரு குழந்தைய அவங்க வளர்த்தோம் அப்படின்ற விஷயத்த அவங்களே மறக்கணும்னு நினைச்சு வச்சிருந்தாங்க. இருந்தாலும் ஒரு சுச்சுவேஷன்ல அதை சொல்றாங்க. And then we find that Anne feels very much betrayed here. And then Anne feels powerless now because then she is drawn between the foreign culture and native culture. Is the information clear? Shall we move on to the next lesson? அடுத்த லெசன் பாருங்க. It is titled Unspoken Abuse. டைட்டிலே நமக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லுது. அப்படின்னா this scene is going to be about abuse. Abuse, misuse of somebody.
அப்ப இதுல யார் யார் கேரக்டர்ஸ் இருக்க போறா? Main focus is on Ruby, most physically abused character in this play. Right? Upper Ruby is the abused character. Okay, physically abused. Just 1 minute, teachers. Let me help those people out. Okay. We are with the scene unspoken abuse, and this is about physical abuse and the emotional turmoil that came after that. அப்ப இதுல மெயின் ஃபோக்கஸ் யார் மேல இருக்க போகுது அப்படின்னா ரூபி அப்படிங்கிற கேரக்டர். அந்த ரூபி அப்படிங்கிற கேரக்டர் அடாப்ட் பண்ணி கூட்டு போனாங்க. திருப்பியும் அந்த சீன்ல உள்ள வர போறான். ஒவ்வொரு தடவை வெளியில போகும்போதும் she is going to come back much more abused and broken. இந்த டைம் பாத்தீங்கன்னா she is completely withdrawn than the previous act of coming back. அப்போ இங்க மற்ற எல்லா குழந்தைகளும் அவ உள்ள வரும்போது அப்படியே அவனை சுத்தி நிக்க போறாங்க. யார் யாரு? ஜிம்மி வந்து ரொம்ப அப்படியே க்ளோஸா இருக்க போறான். ஓகே, தென் யூ ஃபைண்ட் சாண்டி அண்ட் ஷர்லி. இந்த எல்லா குழந்தைகளுமே what are they going to do? They are going to console Ruby. பட் ஒரே ஒருத்த மட்டும் என்ன பண்றான்? அவளை ஏற்கனவே ஒரு ட்ரபிள்டு ஸ்டேட்ல இருக்கா. அவகிட்ட வந்து ஒரு புக் இருக்கு. அந்த புக்கை வந்து புடுங்குற மாதிரி, அந்த புடுங்குற வேகத்துல அவளை இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படுத்துற ஒரு கேரக்டர் தான் ஜிம்மி இருக்கிறான். ஓகே, அண்ட் தென் யூ ஹேவ் a group of children. இது ஒரு டிராமா அப்படிங்கிறனால இது மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் இருப்பாங்க. ரெஃபரிங் டு ஆல் தி அதர் இன்சிக்னிஃபிகன்ட் கேரக்டர்ஸ் இன் த டிராமா. அந்த ஒரு அடாப்ஷன் சென்டர்ல இருக்கக்கூடிய நிறைய அன்னேம்டு சில்ட்ரன் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா தே ஆர் chanting a secret rhyme. Which and they share about the unspoken knowledge about Ruby's exploitation. Ruby வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டாங்க, செக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டாங்க, செக்ஷுவலி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டாங்க. அது நமக்கு தெரியாது. அதனால அந்த ஆடியன்ஸ்க்கு தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக they are singing a song. This is how her condition is being exposed. Okay, ஏறக்குறைய இது பாத்தீங்கன்னா அந்த டே டைம்ல இருந்து டஸ்க் டைம்குள்ள இருக்கிற மாதிரி ஏறக்குறைய it is going to be night time. And the scene takes place in the children's dormitory. அந்த டார்மெட்ரியில நமக்கு ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஏன்னா ரூபி கெட்ஸ் பேக். அவளை கூட்டிட்டு போனாங்க, இப்ப அவ திருப்பி வந்திருக்கிறா. கூட்டிட்டு போனவங்க அவளை யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டாங்க? அவளுக்கு கிஃப்ட் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. வாட் வாஸ் தி கிஃப்ட் தட் வாஸ் given to ரூபி? இவ்வளவு கொஸ்டின் கேட்பாங்க. வாட் இஸ் given that was given? Yes, teachers, you can unmute and give me answer. The gift that was given to me was earlier a doll. This time it is a picture book. A picture book. So it symbolizes, the picture book symbolizes the reward that is given. அவகிட்ட இருக்கக்கூடிய இன்னசென்ஸை எடுத்துட்டாங்க. அவகிட்ட இருக்கக்கூடிய முக்கியமான ப்ரெஷியஸ் வெர்ஜினிட்டியை எடுத்துட்டு அவளை சைலன்ஸ் பண்றதுக்காக என்ன பண்றாங்க? டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக ஒரு பிக்சர் புக்கை கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. அந்த பிக்சர் புக்கை தான் ஜிம்மி வந்து குடும்ப முயற்சியில இருக்கான். சரியா? இன்னொரு முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டியா இந்த சீன்ல இருக்கக்கூடியது the child's game that is called patty cake chant and actions. It's a ritualistic game. இந்த சூழ்நிலை பாத்தீங்கன்னா எனக்கு it is connected to the previous scene that we saw, unspoken abuse 1. அதுல பாத்தீங்கன்னா ரூபி is actually adopted and taken, but she returns with a doll. என்ன டால்? என்ன மாதிரி டால்? was it a black doll or a white doll? What was the doll, teachers? She returned with a doll. Recall பண்ணுங்க. Unspoken abuse 1ல இந்த இன்ஃபர்மேஷன் இருக்கு. She returns with a white doll. இந்த டைம் அவளுக்கு ஒரு பிக்சர் புக் கொடுத்திருக்காங்க. and this picture book was given as a gift from the abuser. அவளை அபியூஸ் பண்ணவன் என்ன பண்ணிட்டான்? ஒரு சின்ன குழந்தை தானே, அவளை வந்து என்ன பண்ணணும்? இது வெளியில சொல்லக்கூடாதுன்னு பயட்டிட்டு மிரட்டிட்டு ஒரு ப்ராமிஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு ஒரு கிஃப்ட் கொடுத்து அவளை அனுப்பிச்சு விட்டுறான். அவளும் என்ன பண்ணிட்டான்? சைலண்டா அதை வாங்கிட்டு வந்துட்டா. இப்ப மத்த குழந்தைங்க எல்லாம் they have also experienced similar things. அன்ஸ்போக்கன் கேரக்டர்ஸ் நிறைய இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் இவளை சுத்தியும் ஒரு கேம் மாதிரி பிளே பண்றாங்க. என்ன கேம் கேக்குறாங்க பாருங்க. Where did you go? Swings and slides. What did you eat?
fish and chips. What did he give you? A picture book, not picture book. What did he do to you? The final question asks, and there is no reply. What is the reaction of Ruby? இந்த கொஸ்டினை கேட்டோன்னே தலையை கீழே போட்டுட்டு அவ வயிற்று அடி வயிற்று குடிச்சுக்கிறா. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா she is experiencing pain there because of the penetration. ஏன் அந்த மேல் அவளை அபியூஸ் பண்ணதுனால அவளுக்கு அடி வயிறு பயங்கரமா வலிக்குது. The sexual actனால and she has the pain but she has promised not to tell it to anybody. ஏன் அப்ப ஜிம்மி என்ன பண்றான்? அவளை வந்து உண்மை என்னன்னு சொல்லுப்பா அப்படிங்கும்போது ஷர்லி என்ன பண்றாங்க, அவளை தனியா விட்டுருங்க, அவ ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறா அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துல ஜிம்மி வந்து என்ன பண்றான், அவகிட்ட இருக்கக்கூடிய அந்த பிக்சர் புக் மேல கண்ணு, அதனால அது குடும்ப பார்க்கலாம். அப்ப ஆன் வந்து என்ன சொல்றா, விடு விடு அவனுக்கு தனியா விடு, she is already a sufferer and she is suffering from shame. ஓகே, அதனால ப்ளீஸ் லீவ் ஹர் அப்படிங்கிற மாதிரி அவளை சேவ் பண்ண மாதிரி நினைக்கிறாங்க. As the scene proceeds, we find that the light fades into the night and she is all alone. This is a scene, teachers. பாருங்க எவ்வளோ ஒரு மூவிங்கான ஒரு சின்ன சின்ன சீன் வச்சிருந்தாலும் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஓகே, now we move on to the next scene. The next scene வந்து அடுத்த ஒரு வீடியோல பார்ப்போம். Okay, in the meanwhile, we will try